மறுநாள் காலையில தான் காட்டுறாங்க ஹீரோயின் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கா. சரியான பைத்தியம் பிடிச்ச நாய் ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு வச்சுட்டான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு செம காண்டா கத்திக்கிட்டு இருக்கா. அதான் நீயே நாயின்னு சொல்லிட்டு என் நாய் வேற என்ன பண்ணும் அதானே பண்ணும் அப்படின்னு சொல்லி அவனுமே அதுக்கு கவுண்டர் கொடுக்குறான். என்ன கலாய்க்கிறதுக்கு முன்னாடி நேற்று நைட்டு நீ எனக்கு நோ சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். அப்படியே ஒன்றும் அழகுல மயங்கி நோ சொல்லாமலாம் இல்லை, நீ அந்த அளவுக்கு ஒர்த்தெல்லாம் இல்லை, நீ கொஞ்சம் வேஸ்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு மட்டமா கலாச்சி விட்டுறா. ஹீரோக்கு செம கடுப்பாயிடுது. உனக்கு என்ன திமிர இருந்தா இந்த மாதிரி என்ன கலாச்சிட்டு நீ இங்க இருந்து வெளியில போவ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை போக விடாம பண்றான். முட்டாள், நீ இதெல்லாம் பண்ணிட்ட அப்படின்னா பொண்ணுங்க மயங்கி உன்னை லவ் பண்ணிடுவாங்க நீ நினைச்சினா அது உன்னோட முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. இப்பதான் ஹீரோயினோட அசிஸ்டண்ட்டை காட்டுறாங்க. அவ தான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறா ஹோட்டல்ல. அந்த டைமுக்கு அவ எதுக்காக நீங்க வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்க, நைட்டு வந்து எல்லா ரிப்போர்ட்டர்ஸும் நீங்க ரூம்ல இருந்ததெல்லாம் போட்டோ எடுத்துட்டாங்க தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்கா. எப்படி இருந்தாலும் 3 மாசம் இந்த என்கேஜ்மெண்ட் கண்டினியூ தான் ஆக போகுது, நான் இந்த என்கேஜ்மெண்ட்டை இன்னும் பிரேக் பண்ணல அப்படின்னு சொல்றா. இப்பதான் ஃப்ரெண்டுக்கார வந்து பேசுறான். பாத்தீங்களா 2 பேருமே வந்துட்டு ஃபுல் நைட்டும் ஒன்னா இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி, நீங்க 2 பேரும் ஃபுல் நைட்டும் ஒன்னா இருந்தது இந்த உலகமே ஃபுல் நைட் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, பயங்கரமா வந்து ஆன்லைன்ல டிஸ்கஷனே போகுது அப்படின்னும் போது, விடுடா அவ ஒரு செலிபிரிட்டி, நானும் வந்து ஒரு பெரிய பிசினஸ் மேன், இந்த மாதிரி விஷயம் எல்லாம் எல்லாரும் சேர்த்து வச்சு பேசதான் செய்வாங்க, அதுக்காக ஒன்றும் பண்ண முடியாது, இன்னும் 3 மாசம் எனக்கு டைம் இருக்கு, 3 மாசம் அவ கூட என்கேஜ்மெண்ட்ல தான் இருக்க போறேன், அப்போ வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றான். ஆனா ஸ்கூல் டேஸ்ல இருந்தே அவ உங்க அண்ணனை தானே லவ் பண்ணா அப்படின்னு சொன்னேன், இப்போ எப்படி அவனுக்கு மனசு வருது அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி இவன் கேட்குறான். அதுக்கு உடனே ஹீரோ என்ன சொல்றான்னா, ஆமாம் அவள் வந்து எங்கள் அண்ணன் தான் லவ் பண்ணா, எங்கள் அண்ணா வந்து எங்களை விட 10 வயசு பெரியவர், அவர் நாங்கள் ஸ்கூல் படிக்கும் போதே வேலை பண்ணிக்கிட்டு இருந்தார், பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டு இருந்தார் எங்கள் அப்பா கூட சேர்ந்து, ஆனாலும் இவ வந்து அவனை தான் பிடிச்சிருக்கு, அவனை தான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொல்கிறான். இன்னமும் உங்கள் அண்ணா சிங்கிளாகவே இருக்காரு, அதனால இவங்க வந்துட்டு என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ, அதனால தான் நேற்று உன்னோட என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ண சொன்னாங்களோ அப்படின்னு சொல்லி இவன் கேட்குறான். எது வேணாலும் இருக்கலாம், ஒரு வேளை ஏன் கூட க்ளோஸாக இருந்து எங்கள் அண்ணனை கரெக்ட் பண்ணலான்னு நினைக்கிறா போல அப்படின்னு சொல்றான். ஆனா